ஆமாம், இந்த வீடியோவில் நாங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் என்று சொல்லக்கூடிய ஜேபி என்பவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஜூடிகேச்சர் ஆக்டின் கீழ் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாட்டின் மூலமாக தான் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 2023 முதல் முறையாக சில தகமைகள் நடத்தை கோவை வெளியிடப்பட்டது. இப்போ 2024 திருத்தப்பட்டு இப்போ 2025 இது திருத்தப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்ல வருகிற விடயம், திருத்தங்கள் எல்லாம் உள்ளடங்கலாக ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லுகிற போது, அதாவது சமாதான நீதிவானொருதன் எவ்வாறு என்ன தகமையை கொண்டிருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அவை இவ்வளவு காலமும் ஓல் ஐலண்டு கண்டு ஜேபி ஒருவர் நியமிக்கப்படுகின்ற வளமை இருந்தது. தற்போது அந்த வளமை உண்டு, ஆனால் சில மட்டுப்பாடுகளுக்கு அமைவார். அவர் முதல் அப்பாயின்மெண்ட் பண்ணுற போது அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் ஜேபியாக நியமிக்கப்படுவார். அவர் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஜேபி என்றால் அவர் நிர்வாக மாவட்டத்துக்கு வெளியே சென்று செயற்பட முடியாது. அவர் அந்த அப்பாயின்மெண்ட்டுடைய விண்ணப்பங்களை நாங்கள் பார்ப்போமா என்றால், அவர் நிச்சயமாக ஒரு இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும், 35 வயதுக்கும் 75 வயதுக்கும் இடைப்பட்டவராக இருக்க வேண்டும், நற்குணமுடையவராக இருக்க வேண்டும், அரச கர்ம மொழியொன்றில் தேர்ச்சி பெற்றவர், அதாவது பேச எழுத வாசிக்க தெரிந்தது. இப்போ தமிழ் என்று சொன்னால் தமிழில் பேசாத அரச மொழியில் ஒன்று, ஆகவே அதில் பேசுவதற்கு எழுதுவதற்கு வாசிப்பதற்கு தெரியணும். அப்போ தான் ஜேபி தமிழாக செயற்பட முடியும். அடுத்தது, மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட குற்றங்கள் தவறுகள் தவிர்ந்த ஏதாவது தவறுக்கு குற்றத்தீர்ப்பு அளிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் மோட்டார் டிராஃபிக்கை நீங்கள் ஹெல்மெட் போனாலும் சில வேலை என்ன குற்றம் எழுதப்பட்டு அதுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்பீங்க, நீதிமன்றத்துக்கும் குற்ற தீர்ப்பு அளிக்கப்படும். ஆனால் அந்த குற்றம் ஒரு குற்றமாக, கிரிமினல் குற்றமாக கொள்ளப்படுவது இல்லை. ஆனபடியத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்குது, மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவர் தவிர்ந்த அந்த தவறுகள் தவிர்ந்த வேறு ஏதாவது கிரிமினல் ஒஃபென்சஸ் இருந்தால் அவர் அப்ளை பண்ண முடியாது, அவர் தகமை இழந்தவராக கருதப்படுவார். மற்றது வங்குரோத்தாக இருப்பவர், பேங்க்ரப்டாக இருப்பவர் அப்ளை பண்ண முடியாது, சமூக சேவை புரிந்தவராக இருக்க வேண்டும். மற்றது ஓ லெவல் எக்ஸாம் ஜிசிஇ காப்போதா சாதாரண தரத்திலே 6 பாடங்கள் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அந்த 6 பாடங்களில் 2 பாடங்கள் சி எடுத்திருக்க வேண்டும், கிரெடிட் பாஸ் எடுத்திருக்க வேண்டும். அந்த 2 பாடங்களில் ஒரு பாடம் கட்டாயமாக தமிழாக இருக்க வேண்டும். அவை ஒரு சி கட்டாயம் தமிழில் இருத்தல் வேண்டும். இவர் தமிழில் வருகிற அந்த பத்திரங்களை மட்டும்தான் சர்டிஃபை பண்ண முடியும். ஆங்கிலத்தில் சான்றுறுதிப்படுத்த வேண்டும், சர்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் கட்டாயமாக ஓ லெவல் எக்ஸாமில் அவர் ஆங்கில பாடத்திற்கு அவர் ஆக குறைந்தது அதை பாஸ் என்றை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பவர் தான் ஜேபியாக இருப்பதற்கு விண்ணப்பிக்க முடியும். அவை விண்ணப்பங்கள் பொதுவாக எங்கு பார்த்திருந்தாலும் அமைச்சருக்கு செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக அவர் அதன் கீழ் தான் செய்யப்படும். இப்போ தற்போது ஒரு பிணக்கு இன்னொரு திருத்தம் வந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் ஒரு ஜேபி ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவர் லைஃப் டைம் ஜேபியாக இருந்தார். தற்போது அது நீக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒருவர் 75 வயதை அடைந்தார் என்று சொன்னால் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஜேபியாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எவரிடமாக சென்று ஜேபியிடம் கையெழுத்து வாங்குகிற போது நீங்கள் அவரை கேட்க வேண்டும். அவர் உங்களுக்கு தெரிந்தால் 75 வயதுக்கு மேற்பட்டவராக, 75 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர் ஜேபியாக செயற்படும். அவர் ஜேபி அல்ல. அவருக்கு ஏற்கனவே கொடுப்பட்டிருந்தாலும் தற்போது 75 வயதை எய்திவிட்டார் என்று சொன்னால் அவர் ஜேபியாக இருக்க முடியாது. அவருக்கு அந்த தகமை அற்று விடுகின்றது. ஆகவே அதன் மூலமாக நீங்கள் கையெழுத்து வாங்கி இந்த ஆவணம் செல்லுபடியற்றது, உங்களுடைய எல்லாமே செல்லுபடியற்றதாக மாறிவிடும். ஆகபடியினால் ஜேபி என்கிறவர் தற்போது 75 வயதுக்கு உட்பட்டவராக கட்டாயம் இருக்க வேண்டும். 75 மேற்பட்டிருந்தால் அவர் ஜேபியாக செயற்பட முடியாது. அவருக்கு தகமை இழந்தவராக கருதப்படுதல் வேண்டும். அடுத்ததாக இங்கே ஒரு நீதி அமைச்சை பொறுத்தவரை நீதி அமைச்சர் ஒரு டாப்பு செயலாளர் மெயின்டைன் பண்ணி வருவார். இவ்வாறு ஜேபியினுடைய சான்றிதழ் கிராம நிலதாரியிடை மற்றும் டிவிஷனல் செக்ரட்டரி இவர்களிடம் சென்று சான்றுறுதிப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பப்படுதல் வேண்டும். இவ்வாறு மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஒரு ஜேபி
தன்னுடைய சான்றிதழை இவ்வாறு சர்டிஃபை பண்ணி அனுப்பவில்லை என்று சொன்னால் அவர் தாமாகவே பதவியிலிருந்து நீங்கியவராக கருதப்படுவார். ஆகவே இவ்வாறு சர்டிஃபிகேட் அவர் ரினியூ பண்ணி இருக்கிறாரா என்பதை பார்க்கணும். அவ்வாறு ரினியூ பண்ணவில்லைன்னு சொன்னாலும் அவர் ஜேபி இல்லை என்பதுதான் சட்டத்தை பொருந்தும். அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அவர் சர்டிஃபை பண்ணாலும் அது சர்டிஃபை பண்ணதாக கருதப்பட மாட்டார். அடுத்ததாக இந்த நடத்தை கோவையை பின்பற்ற தவறினால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் அந்த சட்டத்தில் அந்த ஒழுங்கு விதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதைவிட இந்த அமைச்சர் இந்த ஜேபியை பதவி நீக்கிற சந்தர்ப்பங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற. அதாவது இவ்வாறு ஜேபியா நியமிக்கப்பட்டு அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து 3 மாதக்குள் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். அவ்வாறு சத்திய பிரமாணம் உறுதி பிரமாணம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவர் அவள் சத்திய பிரமாணம் செய்தவர்கள். நான் கிறிஸ்டியன்ஸ், அதாவது முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துஸாக இருக்கலாம், இல்லை புத்திஸ்டாக, இவர்கள் இருவரும் சத்திய பிரமாணம் செய்ய மாட்டார்கள். அவை 2 கேட்டகரி. ஒன்று கிறிஸ்டியன்ஸ் ஓத்ஸ் எடுப்பார்கள், சத்திய பிரமாணம் செய்தவர்கள். நான் கிறிஸ்டியன் அல்லாதவர்கள் உறுதி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் 3 மாதங்களுக்குள் அவருடைய பதவி அற்று போய்விடும். அதைவிட ஏதாவது நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கும். அதான் நிபந்தனை ஒரு டிஸ்ட்ரிக்டில் நியமிக்கப்பட்டிருக்கும் போது மற்ற டிஸ்ட்ரிக்டில் அவர் சைன் பண்ணுவார் என்றாலும் அவர் பதவி இழந்தவராக கருதப்படும். மற்றது வேறு ஏதாவது கிரிமினல் வழக்கிலே அவர் குற்ற தீர்ப்பு அளிக்கப்படுமா இருந்தால் அவர் பதவி இல்லாமல் போகும். பங்குரோத்தடைவாராக இருந்தால் பதவி இல்லாமல் போகும். உடல் அல்லது உளரீதியாக ஆரோக்கியமற்றவராக மாறுவராக இருந்தால் பதவி இல்லாமல் போகும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வராக இருந்தால் அதுவும் பதவி இல்லாமல் போகும். இதற்காக மினிஸ்டர் அந்த நியமனத்தை ரத்து செய்ய முடியும். ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் போக்குற போது ஒன்றில் தானாகவே ஒரு தகவல் பெற்று செய்ய முடியும். அல்லாவிட்டால் ஒரு முறைப்பாடு, ஒரு பொதுமக்கள் செய்கிற முறைப்பாடு மூலமாகவும் இது ஆரம்பிக்கப்பட முடியும். இதுக்கு விசாரணை செய்யப்படும். விசாரணை முடிவில் ஒன்றில் விசாரணை செய்யப்படுகிற போது அவர் அந்த பதவி சஸ்பெண்ட் பண்ணப்படும், நிறுத்தி வைக்கப்படும். அந்த காலங்களில் அவர் செயல்பட முடியாது. அதன் பின்னர் செக்ரட்டரி விசாரணை முடித்த பின்னர் சிபாரிசுகளை மினிஸ்டருக்கு அனுப்பார். மினிஸ்டர் அதற்கிணங்க அவருடைய பதவியை இல்லாதாக்கி விடுவார். அடுத்ததாக நான் சொன்னேன் நடத்தை கோவை ஒன்று இருக்கின்றது, கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறது. அந்த கோட் ஆஃப் கண்டக்டை பின்பற்ற வேண்டும். கோட் ஆஃப் கண்டக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு சாதாரண பிரஜை ஒருவர் இவருடைய சேவையை நாடுகிற போது கட்டாயமாக இருக்குது அந்த சேவையை வழங்க மறுத்தலாகாது. நீ என்னுடைய தனிப்பட்ட குழுவன் என்றதுக்காக நான் சர்டிஃபை பண்ண மாட்டேன் என்று சொன்னால் அவர் அவ்வாறு செய்ய முடியாது. அவர் நடத்தை கோவை மீறுகின்றார். அது அவருடைய ஜேபியை இல்லாமல் செய்வதற்கான காரணமாக அமைந்துவிடும். அடுத்ததாக ஆவணங்களை உறுதிப்படுத்துகிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஜேபியை பொறுத்தளவில் அவருடைய பதிவு இலக்கம் கட்டாயமாக அந்த சீலில் இருக்க வேண்டும். அடுத்ததாக முதலிடத்துடன் ஒரு பெயர் இருக்க வேண்டும். இவை கட்டாயமானவை. அடுத்ததாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்க்காமல் சைன் பண்ணக்கூடாது. கட்டாயமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் பார்த்து தான் ட்ரூ காப்பி என்று சர்டிஃபை பண்ணுறதாக இருந்தால் நிச்சயமாக சோதிக்க வேண்டும். மற்றது ஆள் அடையாளம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த ஆள் தானே அவர் என்பதனை ஆள் அடையாளம் உறுதிப்படும் பை சீயிங் த பெருசிங் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் யூ கேன் டூ இட். அடுத்ததாக ஜேபி முன் தான் அவர் கையெழுத்தை போட்டு கொண்டு வந்தாராக இருந்தால் அங்கே ஜேபி கையெழுத்து விடக்கூடாது. அடுத்ததாக அவர் தனது அறிவு கட்டியவரை இங்கு மோசடியான இல்லை சரியற்ற தகவல்கள் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அங்கே தனது அறிவுக்கு இவன் ஏலேவல் பாஸ் பண்ணினா ஆனால் ஏலேவல் சர்டிஃபிகேட் கொண்டு வரான்ன்றதும் தான் அவரை கையெழுத்து போடக்கூடாது, அது செய்யக்கூடாது. மற்றது ஜேபி எந்த சந்தர்ப்பங்களிலும் சட்ட ஆலோசனைகளை வழங்குதல் ஆகாது, அது கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். அடுத்தது பொதுவாக இந்த ஜேபியை பொறுத்தவரை கிரிமினல் ப்ரொசீஜர், சிவில் ப்ரொசீஜர், யூடிகேச் ஆக்ட், ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் ஆர்டினன்ஸ், அஃபிடவிட் ஆர்டினன்ஸ் இவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடமைகளை புரிகிறவது எவ்வாறு கடமைகளை புரிய வேண்டும் என்றும் சட்டம் இந்த ஒழுங்கு விதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கடமைகளை புரிகிற போது முக்கியமாக சத்திய பிரமாணத்தை கட்டுப்பட்டு இந்த சத்திய பிரமாணத்தை செய்திருக்கிறோம். அந்த சத்திய பிரமாணத்தை கட்டுப்பட்டு செய்ய வேண்டும். கட்டணம் அறவிடுதல் ஆகாது அல்லது நன்கொடைகள் பெறுதல் ஆகாது. ஒரு ஜேபி சைன் பண்ணால் நீங்கள் அவர் ஒரு நன்கொடை கொடுக்குறார், வாழைப்பழத்தை கொடுக்குறாருன்னா அதை வாங்கக்கூடாது, அது மோசடியாக கருதப்படும். ஆகவே ஜேபியாக செயற்படுகிற போது எந்த கட்டணமோ நன்கொடையோ பெறுதல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மற்றது நேர்மையினமாக மோசடியாக செயற்படக்கூடாது, நன்னடத்தை கொண்டவராக இருக்க வேண்டும், பொதுமக்கள் நன்மைக்கு பொதுமக்களுடைய நன்மைக்காக செயற்பட வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கை பாத்திரமாக செயற்பட வேண்டும், முரண்பாடான அக்கறை இருந்தால். இப்போ நான் ஒரு சர்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் நான் தான் இந்த இன்டர்வியூ போட்டு நான் இருக்க போகிறேன், நான் ஜேபியாக இங்கே சைன் பண்ணுறேன்னா அது செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற போது அதனை செய்யக்கூடாது. மற்றது தகவலின் இரகசியத்தை பேண வேண்டும். அதாவது அஃபிடவிட் ஒன்று சைன் பண்ணுற போது நாங்கள் சில இவ்வளோ காசு என்னிடம் இருக்கிறது, இவ்வளோ இருக்கிறேன்னு சொல்லுவோம். இதனை நான் ஜேபியாக இருந்து அதை கேட்டுக்கொண்டு அதனை வெளியிடக்கூடாது. இந்த இரகசியத்தன்மை, தகவல் சம்பந்தமான இரகசியத்தன்மையை தொடர்ந்து பேண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இனம், மதம், மொழி, சாதி, அரசியல் கோட்பாடு இவை அடிப்படையில் எந்த வேறுபாடும் காட்டப்படக்கூடாது. மற்றது தனிப்பட்ட நன்மை பெறுதலாக. இப்போ பேங்கில் காசுக்கு ஆள் செத்து போனார், இப்போ அதுக்காக இன்னொருவர் வருகின்றார், தான் அவருடைய வலியுரிமையால் தனக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் தர சொல்லி அந்த அந்த பேங்கில் இருக்கிற காசுலேயே தனக்கு இவ்வளோ காசு தர வேண்டும் என்று பங்கு நன்மை ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் நடத்தைக்குவே மீறுவதாக சொல்லப்படுகின்றது. மற்றது சீல், ஜேபி சீலை பொறுத்தளவில் அவருடைய பதிவிலக்கம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய இல்லை இலங்கை அரசாங்கத்தினுடைய சின்னம் பயன்படுத்தல் ஆகாது. அதாவது ஜேபி இவ்வாறு சின்னத்தை வைத்து நீங்கள் ₹1 பின்பக்கத்தில் இருக்கிற அந்த சின்னம், இலங்கை சின்னம், அந்த சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது. அது நடத்தைக்கு மீறுவதாக கருதப்படும். அதன் விளைவாக நீங்கள் பதவி நீக்கப்பட முடியும். அடுத்ததாக இந்த பெயர் மாற்றம் செய்தால் அல்லது வதிவிடங்களை மாற்றியிருந்தால் அல்லது தொலைபேசி மாற்றியிருந்தால், நம்ம இலக்கத்தை மாற்றியிருந்தால் உடனடியாக அது பற்றி நீதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தல் வேண்டும். இவைதான் பொதுவாக ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ், அதாவது ஜேபி என்று சொல்லப்படுவதுடைய நியமனம், எவ்வாறு கடமையை புரிய வேண்டும், நடத்தை கோவை போன்ற விடயங்கள் ஏற்பாடு செய்யப்படுற. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி.